Hello students, 12th standard maths exercise 1.1 அதுல 7th sum அதான் பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து a is equal to 3275 and b is equal to -1 -3 5 2. Verify that ab whole inverse is equal to b inverse a inverse. இப்போ இதுல a அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. B அப்படின்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுல இருந்து A வையும் B ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து B க்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு A க்கு இன்வெர்ஸ் தனித்தனியா கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல வந்து LHS பார்ட் AB the whole inverse அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல AB first கண்டுபிடிச்சோம் அப்படின்னா AB that is equal to A அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் என்னப்பா கொடுத்திருக்காங்க 3275. so 3275. ஓகே, அதே போல B என்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க -1 -3 5 2. ஓகே, இப்போ இது ரெண்டையும் row by column method adula multiply பண்ணனும். so AB that is equal to first row எடுத்து first column multiply பண்ணீங்கன்னா -1 into 3 is -3, 2 5s are 10. அதே போல second column பண்ணீங்கனாக்கா 3 3s are 9, minus இருக்கு so -9, 2 2s are 4 so +4. அதே போல செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தால பண்ணீங்கனாக்கா -1 into 7 is -7, 5 5s are 25. அதே போல செகண்ட் காலத்தால பண்ணீங்கனாக்கா 7 3s are 21, மைனஸ் இருக்கு so -21, 5 2s are 10 so +10. இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா -3 + 10 different symbol, that means subtraction பண்ணனும். so 10 ல 3 போச்சுனா remaining 7. இதுல பெரிய நம்பர் என்ன பாருக்கு 10, அதோட சைன் என்ன இருக்கு plus, so +7. -9 + 4 different symbol, that means subtraction பண்ணனும். so 9 ல 4 போச்சுனா remaining 5. இதுல பெரிய நம்பர் என்ன பாருக்கு 9, அதோட சைன் என்ன இருக்கு minus, so -5. அதே போல 25 - 7, what is the value 18, -21 + 10, what is the value -11. okay, இப்போ இதுதான் AB அந்த மேட்ரிக்ஸ். இப்போ AB க்கு என்ன கண்டுபிடிக்கணும் இன்வெர்ஸ். அதுக்கு முன்னாடி AB இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து determinant of AB not equal to 0 ஆகும். so ரெண்டு சைடும் determinants எடுத்தோம் அப்படின்னா determinant of AB that is equal to இதுக்கு determinant எடுத்தா determinant of 7 - 5 18 - 11. ஓகே, இப்போ இத வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா மெயின் டயக்ராம்ஸ் இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 11s are 77, மைனஸ் இருக்கு so -77, மைனஸ் இப்போ இத மல்டிப்ளை பண்ணீங்கனாக்கா 5 - 5 into 18, அப்ப 5 8s are 40, 0 remaining 4, 1 into 5 is 5, 5 + 4 9, மைனஸ் இருக்கு so -9, அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு so +90. ஓகே, இப்போ இத வந்து இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா +90 - 77 different symbol, that means subtraction பண்ணனும். so இத subtraction பண்ணினாக்கா 13, இதுல பெரிய நம்பர் என்ன பாருக்கு 90, அதோட சைன் என்ன இருக்கு plus, so +13. இப்போ determinant of AB is equal to 13. இது வந்து equal to 0 not equal to 0 yes, not is equal to 0. அப்போ determinant of AB not equal to 0 na AB is singular or non singular? Yes,
non-singular. AB வந்து non-singular னா AB the whole inverse exist or not exist or yes exist. AB the whole inverse exist அப்படின்னா AB the whole inverse கண்டுபிடிக்க what is the formula? 1 divided by determinant of AB into adjoint of AB. இது வந்து first equation. இப்போ இதுல இருந்து determinant of AB இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 13. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? AB க்கு adjoint கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு AB அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ், இதுக்கு adjoint கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா மெயின் டயகோனல்ஸ் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் டயகோனல்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -11 7 செகண்ட் டயகோனல் சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா -5 இருக்கு, ஸோ +5 +18 இருக்கு, -18. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணீங்கன்னாக்கா என்ன வரும்? AB the whole inverse that is equal to 1 divided by determinant of A. அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13. So 13 into adjoint of AB. அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -11 5 -18 7. So இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். இதுதான் LHS for இது கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். A that is equal to A ன்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 3 to 7 5. இப்போ இதுல ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா A க்கு டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் A, மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 to 7 5. இப்போ இதுல மெயின் டயகோனல்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 5s are 15 minus 7 2s are 14. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா 15 minus 14 what is the value? 1. இப்போ இந்த 1 அப்படின்றது ஈக்குவல் டு 0வா நாட் ஈக்குவல் டு 0வா? எஸ், நாட் இஸ் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0னா A is singular நான் சிங்குலரா? எஸ், நான் சிங்குலர். A வந்து நான் சிங்குலர் அப்படின்னா A இன்வர்ஸ் எக்ஸிஸ்டா நாட் எக்ஸிஸ்டா? எஸ், எக்ஸிஸ்ட். A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க what is the formula? 1 divided by determinant of A into adjoint of A. இப்போ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இதுல determinant of A ஓட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 1. அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint of A. சோ A ன்ற மேட்ரிக்ஸ்க்கு adjoint எடுத்தோம் அப்படின்னா A மேட்ரிக்ஸ் இது, இதுக்கு adjoint எடுத்தோம் அப்படின்னா மெயின் டயகோனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு செகண்ட் டயகோனல்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணும். சோ 5 3 -2 -7 இதை கொண்டு வந்து எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும்? தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் தி தேர்ட் ஈக்குவேஷன் A இன்வர்ஸ் that is equal to 1 divided by determinant of A. அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 into adjoint of A. அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5 -2 -7 3. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 1/1 அடுத்த வேல்யூ 1. ஸோ அதை விட்டுலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? 5 -2 -7 3. இப்போ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கலாம். A இன்வர்ஸ் அது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னப்பா கண்டுபிடிக்கணும்? B இன்வர்ஸ். அதுக்கு B அந்த மேட்ரிக்ஸை எடுத்தோம் அப்படின்னாக்கா B மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -1 -3 5 2. இப்போ இதுக்கு ரெண்டு சைடும் டிட்டர்மினன்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா determinants of B that is equal to determinants of -1 -3 5 2. இப்போ இதுல மெயின் டயகோனல்ஸை மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா -1 into 2 is -2 minus 5 3s are 15 மைனஸ் இருக்கு, ஸோ -15
இங்க ஒரு மைனஸ் இருக்கு சோ பிளஸ் 15 இப்போ இத வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படினா plus 15 minus 2 different symbol that means subtraction பண்ணனும் so 15 ல 2 போச்சுனா remaining 13 இதுல பெரிய நம்பர் 15 other sign plus so plus 15 plus 13 அப்படின்றது equal to 0 வா not equal to 0 வா yes not is equal to 0 determinant of b not equal to 0 னா b வந்து சிங்குலரா நான் சிங்குலரா yes non singular b வந்து non singular அப்படினா b inverse exist or not exist or yes b inverse exist b inverse exist அப்படினா b inverse கண்டுபிடிக்க what is the formula 1 divided by determinant of b into adjoint of b இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன் fifth equation அப்படி வெச்சுப்போம் இதில இருந்து determinant of b இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13 இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் adjoint of b so adjoint of b that is equal to b இந்த மேட்ரிக்ஸ் இங்க என்ன பார்த்திருக்கோம் -1 -3 5 2 இதுல மெயின் டைகோனல்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி செகண்ட் டைகோனல்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணனும் so 2 -1 plus 3 minus 5 okay இப்போ இத கொண்டு வந்து எந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணனும் 5th ஈக்குவேஷன்ல அப்பனா b inverse that is equal to 1 divided by determinant of b அதோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் yes 13 into adjoint of b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 minus 5 minus 1 இப்போ இது வந்து 6th ஈக்குவேஷன் இப்போ நம்ம எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் a இன்வர்ஸ் ஐயும் b இன்வர்ஸ் ஐயும் மல்டிப்ளை பண்ணனும் சோ b இன்வர்ஸ் a இன்வர்ஸ் that is equal to b இன்வர்ஸ் இங்க என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம் 1 divided by 13 into 2 3 minus 5 minus 1 அடுத்து a இன்வர்ஸ் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5 minus 2 minus 7 3 so 5 minus 2 minus 7 3 இப்போ இது ரெண்டையும் ரோ பை காலம் மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணனும் அப்பனா ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலத்தாலையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா b inverse a inverse that is equal to 1 by 13 into 2 5s are 10 3 7s are 21 minus இருக்கு so minus 21 அதே போல செகண்ட் காலத்துல பண்ணீங்கன்னா 2 2s are 4 minus இருக்கு so minus 4 3 3s are 9 plus 9 அதே போல செகண்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்துல பண்ணீங்கன்னா 5 5s are 25 minus இருக்கு so minus 25 minus into minus plus 1 into 7 is 7 அதே போல செகண்ட் காலத்துல பண்ணீங்கன்னா minus into minus plus 5 2s are 10 அதே போல minus 1 into 3 is minus 3 இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா b inverse a inverse that is equal to 1 by 13 into 10 minus 21 what is the value minus 11 minus 4 plus 9 what is the value plus 5 minus 25 plus 7 what is the value minus 18 10 minus 3 what is the value 7 so இதுதான் b inverse a inverse அதோட வேல்யூ இப்போ இத வந்து 7th ஈக்குவேஷன் அப்படி வெச்சுக்கலாம் இப்போ இதுல செகண்ட் ஈக்குவேஷனும் 7th ஈக்குவேஷனும் எப்படி பாருங்க yes second equation of 7th equation of equal that means a b whole inverse that is equal to b inverse a inverse okay இப்போ இதுதான் இங்க வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க சோ அத வெரிஃபை பண்ணிட்டோம் thank you